Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எக் நூடுல்ஸ். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். பெரிய panல 6 டம்ளர் அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்க வச்சிருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் அதில் நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நூடுல்ஸ் இப்போ நல்லா வெந்துருச்சு. அது ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்க கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா அதை பீட் பண்ணிக்கலாம். இப்போது அதை நம்ம ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சம் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி அடித்து வச்சுருந்த முட்டையை எடுத்து அதில் போட்டு பரட்டிக்கலாம். எக் நல்லா வெந்துருச்சு. ஏதோ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க தனியாக. அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீல வாக்கில் நறுக்குன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதை வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் 1/2 கொடை மிளகா நறுக்கி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கேரட், அப்புறம் முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணி கொஞ்சம் வேகிற மாதிரி கிளறிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணலாம். அதில் நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கோங்க. அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டையும் ஆட் பண்ணி கிளறிக்கலாம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நம்ம கிளறிக்கலாம். அடுத்து தனியாக எடுத்து வச்சுருந்த எக் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஏதோ ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நம்ம எக் நூடுல்ஸ் இப்போ தயார். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.